ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிவால் பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்க்ரூ கன். ஸோ நாங்கள் அதை கமர்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். டு டிஸ்அசம்பிள் யூனிட்ஸ், ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரில்லிங் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒர்க் யூ டூ. ஓகே, இன்றைக்கி இதுக்கான ஒரு டீட்டெயில்டு அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பேக் இருக்கும். அந்த பேக்கில் வந்து 2 சார்ஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைமில்டேனியஸாக யூஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் தென் ஒரு அடாப்டர் இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அந்த சார்ஜஸை வந்து லாக் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த எல்இடி இண்டிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஸ்க்ரூ கன் இட்செல்ஃப். ஸோ இந்த பேட்டரியை வந்து கீழே தான் நீங்கள் லாக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த டிவால்ட் பிராண்டுக்கான ஒரு கலர், எல்லோ கலர். ஸோ கொஞ்சம் அழுக்கு படியும் தான், பட் அந்தளவுக்கு நோட்டிசபிளாக இருக்காது. மெட்டீரியல் நல்ல ஸ்ட்ராங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான். உள்ள சில மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அதோட வாரண்டி கைட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து நாங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதால் வெண்டார்கிட்ட வாங்கினோம். பட் ஆன்லைன்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. அதோட பை லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ இதான் அந்த பேட்ரி. நான் கீழே லாக் பண்ணணும்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, இதோ கீழே இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மேலே அந்த உங்களுக்கு ஒரு பிளாக் கலரில் ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைப் இருக்கும். ஸோ வாட் யூ ஷுட் டூ இஸ் லைக் ப்ரெஸ் தட் ஒன் அண்ட் தென் நீங்கள் அப்படியே வச்சு ஸ்லைட் பண்ணிங்கன்னா அது அப்படியே போய் லாக் ஆகிடும். ஸோ அதுதான் சிம்பிள் லாக்கிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சைமில்டேனியஸ்லி சேம் ஃபார் தி அடாப்டர் ஆல்சோ. நீங்கள் அதையும் அப்படி தான் அப்படி ஸ்லைட் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவில் சார் வந்து லாக் பண்ணுறா தெரியுதுங்களா, அவ்வளோதான். அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ 2 ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸு. உங்களுக்கு வந்து அண்ட் தென் டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இருக்கும். 2 டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். 1, 2. 1 வந்து நார்மலாக உங்களுக்கு இதாகும். ஸோ ஒரு எல்இடி. அண்ட் தென் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் தென் மேலே அந்த பட்டன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 1, 2. ஸோ 1 கொடுத்தீங்கன்னா ஸ்லோவாக டார்க் இருக்கும் ஃபார் ஸ்லோ, நீங்கள் மெதுவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் 2 கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது அதோட சார்ஜர். அதுலேயும் அந்த டிவால் பிராண்டிங் கொடுத்துருக்காங்களா. ஸோ போட்டுட்டு இதுவும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நார்மல் அடாப்டர் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ப்ளக் பண்ணிவிட்டு அந்த சார்ஜர் எடுத்து, ஸோ சேம் அஸ் லைக் யூ யூஸ்ட் இன் கன்னில் எப்படியே அந்த மேலே அந்த பிளாக் கலர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அதில் ஒரு தம்பு மிஷின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் இட் அண்ட் தென் ஸ்லைட் இட், அவ்வளோதான். ஸ்லைட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த லாக்கில் போய் செட் ஆகிடும். ஸோ போட்டார் பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான். போட்டுட்டு இது போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு எல்இடி இண்டிகேஷனும் வந்துடும். ஸோ சார்ஜ் ஆகுதுன்னா அதுக்கு ரெட் கலரு, சார்ஜ் ஆகி முடிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலர். ஸோ அந்த எல்இடி இண்டிகேஷன் கரெக்டாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு லித்தியம் அயான் பேட்ரி தான். கன்னோட இது பார்த்தீங்கன்னா 12 வாட்ஸு. அந்த உங்களுக்கு அதோட வாரண்டி பீரியட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 இயர்ஸு. பிராண்டோட மாடல் இதுதான் அவுட்ரு பாக்ஸிங்கு. ஸோ இதோட வாரண்டி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 3 இயர்ஸ் வாரண்டி டீட்டெயில்ஸ். உங்களுக்கு பை லிங்க்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்னு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அதை பர்சனலாக யூஸ் பண்ணுறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ்.